பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் பார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கூடவே பழனி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பழனி கிட்ட செந்தில், மாம்சு இருக்கிற பிரச்சனைக்கு குடிக்கணும் போல இருக்கு மாம்சு, நீயும் ஆளுக்கு ஒரு பியர் அடிக்கலாமான்றாங்க. வேண்டாடுப்பா செந்தில், வேண்டவே வேண்டாம். நான் குடிச்சிட்டு போனா அவ்வளவுதான், சுகுனே என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டா. ஆமா மாம்சு, பொண்டாட்டிங்களே இப்படிதான் இருக்காங்க மாம்சு. நானே அப்ப 2 பேரையும் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் எடுத்து குடிக்க போறாங்க. டேய், எதுக்காகடா இப்படி குடிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஏன்டா இப்படி குடிக்கிறேன்னு சொல்றாங்க. மாம்சு, என்ன நடந்தது தெரியுமா? உங்க மச்சான் என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? ஒரு பக்கோட சாப்பிட்டதுக்கு இப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமான்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி புலம்புறாங்க. ஏண்டா, அவரு என்ன இன்னைக்கு நாளைக்கா பேசுறாரு? எல்லா நாளும் அப்படிதான் பேசுறாரு. இதுல என்னடா இருக்கு, விடுடான்றாங்க. மாம்சு, நானே ஏற்கனவே என்ன சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுல அவ்வளவு டென்ஷன்ல இருக்க. அப்ப கூட அப்பா அதை பத்தி பேசாம உனக்கு பக்கோடா வேற கேக்குதான்னு சொல்லி கண்டபடி பேசிட்டாரு. என்னால இனி அந்த வீட்டுக்கு போகவே முடியாது, நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பழனி இங்க பாருடா, அப்பா நான் திட்டுறது சகஜம் தானே, இதுக்கு எதுக்காகடா நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? வேணாடா, குடிக்காதடா செந்தில்னு சொன்னா கூட குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன், சரவணன் 2 பேருமே டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோமதி ஏங்க, நீங்க எதுக்காகங்க இப்படி இருக்கீங்க? ஏய் சரவணா, உன்னுடைய தம்பிக்கு போன் பண்ணியா? யாருக்குமா? செந்திலுக்கு தான் போன் பண்ணியா? இல்லம்மா, நான் போன் பண்ணல, என்னாச்சுன்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாரு, இவரு எப்படி பேசிட்டாரு தெரியுமா? அவனை கம்பல் பண்ணி நான் தான் சாப்பிட வச்சேன். அது கூட சாப்பிடறதுக்கு வாய் வந்துச்சோ இல்லையோ, உடனே திட்டி அனுப்பிட்டாரு. அப்ப கோச்சிட்டு போனவன் இப்ப வரைக்குமே அவன் வரல. இங்க பாரடி, அவன்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான், வீட்டுலதான் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்பான் போன்னு சொல்லி கோபமா பாண்டியன் திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே மீனா கிட்ட போயிட்டு கோமதி கேக்குறாங்க, என்ன மீனா, செந்தில் எங்க இருக்கான்? அவனுக்கு போன் பண்ணி பாத்தியன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லத்த, அவருக்கு நான் போன் பண்ணல. சரி, போன் பண்ணி பேசுன்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் செந்திலுக்கு போன் பண்றாங்க. எதுக்காக எனக்கு போன் பண்ண? உன்னுடைய மாமனார் என்னை எப்படி எல்லாம் திட்டுட்டு இருந்தாரு, அதை பார்த்து உனக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும்ல. நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன், அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லி ரொம்பவே திமிரா பேசினதும் மீனாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே நம்ம மீனா கதிருக்கு கால் பண்ணி, கதிரு, உன் அண்ணா இப்படி குடிச்சிட்டு தான் பார்ல இருக்காரு. மாமா ஏதோ 2 வார்த்தை பேசிட்டாரு, அதுக்காக இப்படி குடிச்சிட்டு இருக்காரு, என்ன எதுன்னு போய் பாருன்னு சொன்னதும் உடனே கதிர் அங்கிருந்து போறாங்க. அண்ணன், என்ன பேசாத பேச்சா? அப்படி மட்டும் நான் குடிக்க ஆரம்பிச்சிருந்தா நான் ஒரு பார் கடையை ஓபன் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு அப்பா என்ன திட்டிருக்காரு. அதுக்காக நான் என்ன குடிச்சுட்டா இருக்கேன்? எதுக்காக நான் இப்படி பண்றேன்? இப்படி இருக்கே, எதுக்காக இப்படி இருக்கேன்னு சொல்றாங்க. ஒண்ணு மாதிரி எல்லாம் சூடு சோறு இல்லாமல என்னால இருக்க முடியாது. அந்த பாண்டியன் வீட்டுக்கு என்னால போக முடியாது. ஆமா, நான் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கு தண்டனையா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதை நினைச்சு என்னை கண்டுபடி பேசிட்டு இருக்காரு. நான் அதை நினைச்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கேன், அது அவருக்கு புரியாதா? நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. செந்தில் பேசின பேச்சு எல்லாமே பாண்டியனுக்கு தெரிய வருமா? செந்தில் குடிச்ச விஷயம் ஒருவேளை பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.